வந்து ஒரு அப்சர்வேஷன் கொடுத்துருக்காரு. அந்த அப்சர்வேஷனை ஏற்றுக்கிட்டு சீஃப் செக்ரட்டரியும் ஹோம் செக்ரட்டரியும் சூமோட்டோ அதுல பார்ட்டியா இம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி அதோட விசாரணை வந்து வருகிற 16ஆம் தேதி விசாரணைக்கு வர உள்ளதால் அதுல வந்து அரசாங்கம் வந்து என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போறாங்க, எஸ்ஓபிஸ் பத்தி என்ன ஸ்டெப்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்றத அங்க இது பண்றதுக்காக சொல்லியிருக்காங்க. இருக்கு சார், இருக்கு. அது என்னன்னா அந்தந்த அரசியல் கட்சிகள் அந்தந்த பர்டிகுலர் ஊர்ல அந்தந்த பெர்மிஷன் கேட்டு லெட்டர் கொடுக்குறப்ப அந்த லோக்கல் கவர்மெண்ட் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன கண்டிஷன்ஸ் போடுறாங்களோ அதை மட்டும் தான் ஃபாலோ பண்றாங்க. இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லா ஒரே ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்கும் பட்சத்துல இது மாதிரியான அரசியல் துர்ச்சம்பவங்கள் நடக்காம இருக்கும். அங்க அரசியல் மாநாட்டில் போய் ஒருத்தவங்க வந்து இறந்து போறதுன்றது உண்மையிலேயே ஒரு மிக ஒரு கவலைக்கிடமான விஷயம் தானே. கிடையாது சார். அதனாலதான் நம்ம டிஜிபி, அதனாலதான் சார் நம்மளுடைய பெட்டிஷன்ல பாத்தீங்கன்னா முதல் டிபெண்டா நம்ம ஹோம் செக்ரட்டரி பார்ட்டியா சேர்த்திருக்கிறோம், 4வது டிபெண்டா வந்து நம்ம டிஜிபி சேர்த்திருக்கிறோம். இவங்க தான் அதுக்கான கன்சர்ன் அத்தாரிட்டி. ஹோம் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரியான எஸ்ஓபிஸ் இஷ்யூ பண்ணும் பட்சத்தில் அந்தந்த மாவட்டங்கள் மாவட்ட ஆட்சியர்கள் இந்த மாதிரியான அனுமதி வழங்குறப்போ டிஜிபிக்கு வந்து எஸ்ஓபிஸ் இஷ்யூ பண்றதுக்கு அதிகாரம் கிடையாது. ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதுக்கு அதிகாரம் இருக்கு. ஆமா சார். இல்ல அது பத்தின கிளாரிபிகேஷன் வேணும்னு கவர்மெண்ட் சைடு கேட்டிருக்காங்க. அவங்க தரப்பு வாதம் என்னன்னா அது ஸ்டேட் ஹைவே கிடையாது. நீதியரசர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா அது வந்து ஸ்டேட் ஹைவே தான் இருக்கும் பட்சத்துல எந்த அதிகார வரம்புக்கு உட்பட்டு நீங்க இந்த மாதிரி அனுமதி கொடுத்தீங்க, நீங்க எதுவும் ரெண்ட் ஏதோ கலெக்ட் பண்ணீங்களா, அதுக்கு அது தவிர்த்தீங்க எப்படி நீங்க ஸ்டேட் ஹைவேஸ்லயோ நேஷனல் ஹைவேஸ்லயோ நீங்க அலோவ் பண்ண முடியும் அப்படின்றதுதான் அவங்களுடைய அப்சர்வேஷனா இருந்தது. இருக்கு ஆர்டர் இருக்கு. இந்த மாதிரி பேனர்லாம் வைக்க கூடாது, ஃபிளெக்ஸ் எல்லாம் வைக்க கூடாதுன்றது ஆல்ரெடி ஒரு ஆர்டராவே இருக்கு. இல்ல அதுக்காக தான் இடைக்கால உத்தரவு கொடுத்திருக்காங்க. எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அந்த எஸ்ஓபிஸ் ரெகுலேஷன்ஸ் கொடுக்கிற வரைக்கும் இஷ்யூ பண்ணி அதை கெசெட்ல நோட்டிஃபை பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ற வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அனுமதி வழங்கக்கூடாது என்பதற்கு தான் நம்மளுடைய இன்ஜெக்ஷன் ஆர்டர். எதா சார்? இல்ல நம்மளோட இன்ஜெக்ஷன் பிரேயரை நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தான் அரசு தரப்பட்ட அப்ஜெக்ஷன் இருக்கான்னு கேக்குறாங்க. இல்ல இது மாதிரியான துர்ச்சம்பவங்களை வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னா எஸ்ஓபிஸ் வேணும்ன்றத ரெக்கார்ட் பண்ணாங்க. இல்ல மாண்புமிகு நீதியரசர் வந்து அப்சர்வேஷன் கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா ஒட்டுமொத்தமா எந்த ஒரு கட்சிக்கும் எந்த ஒரு மீட்டிங்கும் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அது வந்து அடிப்படை உரிமையை வந்து ரத்து செய்யற மாதிரி இருக்கும். டெமோக்ரஸில எல்லாருக்கும் மீட்டிங் நடத்துறதுக்கு அதிகாரம் இருக்கு. அவங்க சொல்றது என்னன்னா இயர் மார்க் பிளேசஸ் இதுக்குன்னு தனித்துவமா அந்தந்த மாவட்டங்கள்ல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சில பிளேஸ் வந்து வச்சிருப்பாங்க ஐடென்டிஃபை பண்ணி. உதாரணத்துக்கு வள்ளுவர் கோட்டம் இருக்கு, அது மாதிரியான இடங்கள்ல மட்டுமே நடத்தணும். அதுவுமே உரிய புரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணி பப்ளிக் சேஃப்டி உட்பட எக்ஸிட் பாயிண்ட்ஸ், எமர்ஜென்சி ஆம்புலன்சஸ், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ்லாம் என்ஷூர் பண்ணி கொடுக்கணும்ன்றது நீதிபதிகளுடைய ஆர்டர். இல்ல தாவேக்கா தரப்புல அவங்க சைடு யாரும் ஆஜராகல, அப்பியரன்ஸ் போடல. அது அவங்க பிரைவேட் பார்ட்டி இருக்கிறனால பொதுநல வழக்கா போட்டிருக்கிறோம். இல்ல சார், இங்க ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. பிரின்சிபல் பெஞ்ச்ல ஆல்ரெடி கேஸ் வந்து பெண்டிங் இருக்கு. அந்த கேஸ்ல ஆல்ரெடி மாண்புமிகு சிங்கிள் பெஞ்ச் ஆர்டர் என்ன சொல்லிருக்காங்கன்னா 16ஆம் தேதி வழக்கு போட்டிருக்காங்க. எஸ்ஓபிஸ் உடைய வயபிலிட்டி பத்தி, இது எஸ்ஓபிஸ் கொண்டு வர முடியுமா, கொண்டு வரும் பட்சத்துல செக்யூரிட்டி டெபாசிட், காஸ்டனரி டெபாசிட் உடைய வயபிலிட்டி என்ன அப்படின்னு செக் பண்றதுக்காண்டி அரசாங்க தரப்புல வாதங்கள் கேட்டிருக்காங்க. சூமோட்டோவா சீஃப் செக்ரட்டரியும் ஹோம் செக்ரட்டரியும் இம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஆமா. இல்ல அது ரெண்டே வழக்கு தான். அவங்க டிஜிபியை பார்ட்டியா சேர்த்து அனுமதி கேட்டு வழக்கு போட்டிருந்தாங்க. WP கிரிமினல் 884/2025 நினைக்கிறேன். அதுல 18/9 ஒரு இடைக்கால உத்தரவு கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரியான பப்ளிக் கேதரிங்ஸ்ல ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்களை தடுக்கிறதுக்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது போக திரும்ப 24ஆம் தேதி அந்த வழக்கு திரும்ப விசாரணைக்கு வரும்போது ஸ்டேட் தரப்புல அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, நாங்க கைட்லைன்ஸ் ஆல்ரெடி நாங்க ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம், ஹை லெவல் கமிட்டி போட்டிருக்கிறோம், அதை நாங்க இஷ்யூவன்ஸ் பண்ணுவோம் கொஞ்சம் சொன்னாங்க. ஜட்ஜ் என்ன அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னா, ரெஸ்பெக்ட் ஜட்ஜ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான காஸ்டனரி டெபாசிட், செக்யூரிட்டி டெபாசிட் எல்லாம் வாங்குறதுக்கான வயபிலிட்டி என்ன அப்படின்றத அவர் ஆர்டர் ரெக்கார்ட் பண்ணி பதில் கேட்டிருக்கிறாரு. வருகிற 16ஆம் தேதி அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வருகிறது. இல்ல மேட்டர் வந்து ரொம்ப இன்வெஸ்டிகேஷன்ல பெண்டிங்ல இருக்கு. அது சம்பந்தமா நம்ம கருத்து சொல்ல முடியாது. இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கு. இல்ல நீதியரசர்களும் சொல்லல. சிபிஐ என்கொயரி கேட்டு தொடரப்பட்ட வழக்குல
அதான் சார், ஆல்ரெடி 1% கமிஷன் இருக்கு. அது தவிர லோக்கல் போலீஸ் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்டர் இன்வெஸ்டிகேஷன்ல கோர்ட்டோ எந்த ஒரு தனி நபரோ எந்த ஒரு கருத்தும் சொல்ல முடியாது. இட் இஸ் a very nascent ஸ்டேஜ்ன்றது அவங்களோட அப்சர்வேஷன். அட்வொகேட் அமரவேல் பாண்டியன், சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை. கதிரேசன் என்பவர் தொடர்ந்த வழக்கில் நான் அவருக்காக ஆஜராகிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக வழக்கறிஞர்கள் தற்போது செய்தியாளர்களை சந்தித்திருந்தனர். எந்த அரசியல் கட்சிக்கும் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி இல்லை, ஏற்கனவே அனுமதி பெற்ற கூட்டங்களுக்கு தடையில்லை என்று நீதிபதிகள் கூறியிருப்பதாக தெரிவித்தனர். கூட்டம் நடத்த தனித்துவமான இடங்கள் ஏற்கனவே ஒவ்வொரு மாவட்டத்திலுமே மாவட்ட ஆட்சியரால் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும். அந்த இடங்களில் அந்த கூட்டம் நடத்த அனுமதி வழங்க வேண்டும். அங்கு அனைத்து அடிப்படை வசதிகளுமே அங்கு கூடும் மக்களுக்கு செய்தி தரப்பட வேண்டும் என நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள் என்றும் வழக்கறிஞர்கள் தெரிவித்திருந்தனர். எஸ்ஓபி தொடர்பாக அரசிடம் விளக்கம் கேட்கப்பட்டிருக்கிறது என்றும் வழக்கறிஞர்கள் குழு தெரிவித்திருக்கிறது.